வெல்கம் பேக் அவர் பணவீக்கம் சேனல். ஸோ இம்பார்ட்டன்ட் டிஸ்க்ளைமர் படித்து வச்சுக்கோங்க. பணவீக்கத்தோட டிஸ்க்ளைமரில் என்ன சொல்ல வருது அப்படின்னா, எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான் இந்த வீடியோஸை வந்து நீங்கள் பார்க்கணும். ஸோ அதை வந்து உங்களோட ஓன் ரிசர்ச் மட்டும் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத வந்து நான் இம்பார்ட்டண்ட்டாக ஒன்று வந்து வச்சுருக்கேன். அதாவது ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு, அதேமாதிரி நம்ம மார்க்கெட்டு கண்டினியூ ஆகுமா ரேலி அப்படின்றதையும் பார்க்கணும். அதேமாதிரி நம்ம வாங்கின போர்ட்ஃபோலியோ என்னவா இப்போ பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு, இப்போ ஒரு ஸ்டாக் வந்து பயங்கரமாக ஏறப்போகுது. ஸோ அதை பற்றியும் நம்ம வந்து இப்போ உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். ஸோ நான் வந்து என்னோட ஃபேஸ் காட்டுறதை தாண்டி உங்களுக்கான டேட்டாவை கொடுக்கணும் அப்படின்றதால தான் இந்த ஒரு மோட்டிவான ஒரு வீடியோ வந்து நான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் கண்டிப்பாக உங்கள் லைஃபுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சேனல். ஸோ அதனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு டேட்டா வந்து அனலைஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்தியா மார்க்கெட்டோட சம்மரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சென்செக்ஸ் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 382 பாயிண்ட் வந்து ஏறி இருக்கு. அதே மாதிரி காலைல ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டவுன் ட்ரெண்ட்லேயே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வாலட்டிலிட்டிஸ் அதிகமாக இருந்து இன்றைக்கி நிஃப்டியோட எக்ஸ்பிரி அப்படின்றதால ஏற்றம் இறக்கம் வந்து பயங்கரமாக இன்றைக்கி இருந்தது. அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி வந்து ஒரு $100 ₹100 அப்படின்றது வந்து ஏறி இருக்கு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 71 பாயிண்ட் வந்து இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் க்ளோஸ் வித் ஸ்ட்ராங்கர் பாசிட்டிவ் மூமெண்ட்ல தான் இன்னைக்கு வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. பட் ஆனால் வந்து பெருசா இல்லை. நிஃப்டி அதே மாதிரி பேங்க் நிஃப்டி இவங்கெல்லாம் வந்து நல்லா வந்து ஒரு 100-150 பாயிண்ட் அப்ல இருந்தாங்க. பட் ஆனால் மிட் கேப்பை வந்து அடிச்சு கீழே வச்சிருந்தாங்கன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் ஒரு ஃபிஷிங் மார்க்கெட்டாகவே இன்னைக்கு போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹெவி பையிங் வந்த உடனே ஸோ மார்க்கெட் வந்து மறுபடியும் ரேலி ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம ஸ்டாக்ஸ் எல்லாமே அப்போ தான் வந்து ரேலி ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு மார்க்கெட் என்னதான் ஆச்சு, ஏன் இந்த சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓப்பன் ஆகும்போதே இன்னைக்கு வந்து ஒரு பவுன்ஸ் பேக் ஆகும் அப்படின்றத நினச்சிருந்தோம். ஏன் அப்படின்னா கன்சிக்யூட்டிவாக 4 days வந்து இன்னைக்கு கீழே விழுந்துருந்துச்சு. ஸோ அதை வந்து ரேலியை வந்து கண்டினியூ பண்ணோம் அப்படின்றத வந்து நான் நம்பிட்டு இருந்தேன். அதே மாதிரி மெயின் ரீசன் ஃபார் பையிங் அப்படின்றது வந்து மேசிவ் 4.2% சஜஷன் இன் தி ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நல்லாவே வந்து ஃபீவல் மாதிரி மேலே ஏறி இருக்கு. ஸோ குளோபல் ஏஐ ஆப்டிமைசேஷன் அண்ட் ஸ்ட்ராங் டெக் ஏர்னிங்ஸ் அப்படின்றது வந்து இதில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ட்ரிகர் ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரிலீஃப் த ஜியோ பொலிட்டிக்கல் ஃப்ரம் டொனால்ட் ட்ரம்ப். அதாவது ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்காரு, அப்கமிங் யூஎஸ் ஈரான் பீஸ் டீலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து பிளாக்கேடை வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்லேருந்து எடுத்துட்டோம். அதே மாதிரி இதனால வந்து பிரெண்ட் குருடாயில் அப்படின்றது வந்து 1.5% கீழே விழுந்துச்சு. ஸோ திஸ் இஸ் த கிவ் மேசிவ் அண்ட் இந்தியன் எக்கனாமி வந்து இதனால ஏறும் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கணும். ஸோ மார்க்கெட் டெப்த் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, அட்வான்ஸ் அண்ட் டிக்ளைன் ரேஷியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3.2 அப்படின்றது இருக்கு. அதே மாதிரி நம்பர் ஆஃப் ஸ்டாக் ரைசிங் வந்து 60% வந்து ட்ரேடு வந்து ஸ்டாக் வந்து எண்ட்ல வந்து கிரீன்ல தான் முடியுது. நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து ஃபில்லிங்ல பார்த்தீங்க அப்படின்னா 40%. அதாவது நீங்க ஒரு 100 ஸ்டாக் வச்சிருக்கீங்க அப்படின்னா 60 ஸ்டாக் வந்து நல்லாவே ஏறி கிரீன் கேண்டில்லே க்ளோஸ் ஆகுது. மிச்ச 40 ஸ்டாக் மட்டும்தான் ஒரு ப்ராஃபிட் புக்கிங்காக இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ பஸ்ட் இருந்ததுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி டாப் 5 கெய்னர் இன்னைக்கு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து டிசிஎஸ் இருக்குது. ஸோ குளோபல் ஏஐ பூமால் இது வந்து ஏறிட்டு இருக்கு. அதே மாதிரி இன்ஃபோசிஸ் அப்படின்றது ஸ்ட்ராங்கான டெக் தாய்வான் ஃப்ளோயிங் அப்படின்றத வந்து பண்ணிட்டு இருக்காங்க. யூஎஸ் நாஸ்டாக்ல வந்து ரேலி ஆகிட்டு இருக்கிறதால இங்கே வந்து இன்ஃபோசிஸ் ரேலி ஆகிட்டு இருக்கு. டாடா எக்ஸோ பொறுத்த வரைக்கும் கரண்ட் ப்ரைஸ் வந்து 4530 நல்லாவே வந்து கீழே இறங்கி இருந்துச்சு. ஸோ இது வந்து பார்டர் பேஸ்டு ஐடி செக்டார் பையிங் அப்படின்றது வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. ஹெச்எல் டெக் பொறுத்த வரைக்கும் கரண்ட் ப்ரைஸ் வந்து 1243. ஸோ இதுக்கான ரேலி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஃபென்சிவ் பையிங் எஃப்ஐஐஸ் இன் தி லார்ஜ் கேப் ஐடி அப்படின்றத வந்து பண்ணிட்டு இருக்காங்க. கோஃபோச்சை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் மிட் கேப் ஐடி மூமெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதனால இதுவுமே வந்து நல்லா ஏறி இருக்கு. டாப் லூசரில் ஈச்சர் மோட்டார் தான் ஃபர்ஸ்ட் இருக்காங்க. ஸோ இவங்க வந்து போஸ்ட் மே அப்படின்றது வந்து ஆட்டோ சேல்ஸில் வந்து டேட்டா ப்ராஃபிட் வந்து புக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும். அதேமாரி பஜாஜ் ஆட்டோ வந்து செக்டார்ஸே வந்து ஒரு 2 வருஷமா ரொம்ப ஒரு மாதிரி மிட்டாக தான் போயிட்டு இருக்கு. பட் ஆனால் வந்து இன்னைக்கு ஆட்டோ செக்டாரை தான் மறுபடியும் அடிச்சிருக்காங்க. இன்னைக்கு ஒரு 3% வந்து கீழே விழுந்துருச்சு. ஹெட் அண்ட் 2 வீலர் எக்ஸ்போர்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டாடா ஸ்டீலில் பார்த்தீங்க அப்படின்னா வீக் குளோபல் மெட்டல் டிமாண்ட் அண்ட் செக்டார் ரொட்டேஷன் அப்படின்றது வந்து பண்ணிட்டு இருக்கு. ஸோ என்டிபிசியை பொறுத்த வரைக்கும் அதுவுமே கீழே விழுந்துருச்சு. பட் ஆனால் இது சம வெயிட்டேஜ் சார்ஜ்லாம் கிடையாது. ஸோ அதனால் அதை விட்டுடலாம். ஐடிசியை பொறுத்த வரைக்கும் 52 வீக் டெய்லியும் வந்து தொட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ அதுபடி இன்னைக்கு 286 வந்து ரீச் ஆயிருந்துச்சு. ஸோ
செக்டார் வைஸ் அனலைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி ஃப்ளாட்டாக வந்து இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருந்தது. அதேமாரி இன்னும் ஒரு ப்ராப்பர் சப்போர்ட் வந்து இன்னும் வரல அப்படின்னு சொல்லலாம். எதில் அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி அண்ட் ஆக்சிஸில். ஸோ அதனால தான் இந்த டேட்டாவை நான் எடுத்து வச்சிருந்தேன். அதேமாரி பியூசி பேங்க் வந்து ஸ்லைட்லி சப்போர்ட் வந்து கொடுத்துட்ருக்கு. அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படின்னா நீட் டு கிராஸ் 54,000 வந்து போச்சு அப்படின்னா ஃப்ரெஷ் ரேலிக்கு வந்து நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஃபார்மா நல்லாவே இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் வந்து இந்த ப்ராஃபிட் புக்கிங் இருக்கும். பிகாஸ் மார்க்கெட் ஏற போகுது அப்படின்னா ப்ராஃபிட் புக்கிங் ஃபார்மாலையும் எஃப்எம்சிஜிலையும் பண்ணுவாங்க. பட் ஆனால் இந்த வாட்டி எஃப்எம்சிஜி வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது. செலக்டிவ் பையிங்கில் வந்து கொஞ்சம் ஈடுபடுங்க. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் யூனிலிவர் அண்ட் பிரிட்டானியா இவங்கெல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை போய் ஃபாலோ பண்ணுங்கள். ஆட்டோ செக்டாரை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவாக தான் இருக்குது. மெட்டல் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்குது. பியூசி அண்ட் எனர்ஜி வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு பெஸ்ட்டு பெர்ஃபார்மிங் செக்டார் வந்து தானேல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஃப்எம்சிஜி தான் வந்து ஃபஸ்ட்டு ஐடி, இப்போ எஃப்எம்சிஜி, 3வது ஃபார்மாவை கொடுத்துருக்காங்க. எஃப்ஐஸை பொறுத்த வரைக்கும் நேற்று வந்து 3,911 கோடியும், டிஐஸை பொறுத்த வரைக்கும் 5,109 கோடியும் வந்து வாங்கி இன்னைக்கு குவிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எஃப்ஐ செல் பண்ணிட்டு நம்ம டிஐஸ் மார்க்கெட்டில் வந்து தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். பட் ஆனால் ஹெவியான ஒரு பையிங்கை வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் டெய்லி பேசிஸில். ஸோ இது வந்து இந்தியாவுக்கு ஒரு நல்ல விஷயமா நான் வந்து பார்த்துட்ருக்கேன். ஸோ பார்ப்போம் எவ்வளோ தூரம் தான் இவங்களால விற்றுட்டு போக முடியுதோ பண்ணட்டும். ஸோ அதுக்கு ஏற்ற ஈக்குவலாக நம்ம வந்து டிஐஸ் வாங்குவாங்க அப்படின்றத நம்ம நம்புவோம். ரீட்டைலர்ஸ் நம்மளும் வாங்கி தான் சப்போர்ட் பண்ணணும் இந்தியாவை. அதேமாரி மேக்ரோ டேட்டாவை பொறுத்த வரைக்கும் யூஎஸ்டி அண்ட் ஈரான் அந்த ருப்பி வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிட்டே தான் போகுது. ஸோ இன்றைக்கி 95.30 அப்படின்றது வந்து ஸ்லைட்லி வந்து டிப்ரிஷியேட் ஆகிருக்கு. டாலர் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி ஹோல்டிங் வந்து 99லேயே தான் இன்றைக்கி இருக்கும். குருடாயில் வந்து 93.45 பேரலுக்கு வந்து இன்றைக்கி போயிட்டு இருந்துச்சு. ஒயிட் குருடாயில் அவங்க யூஸ் பண்ணுற யூஎஸ் குருடாயில் வந்து 90.74 பேர் பேரலுக்கு வந்து போயிட்டுருக்கு. கோல்டை பொறுத்த வரைக்கும் 24 கேரட் கோல்டு வந்து 1,60,000 அப்படின்ற ரேஞ்சில் வந்து எம்சிஎக்ஸில் வந்து 10 கிராம் விற்றுட்ருக்காங்க அப்படின்றது புரிஞ்சுக்கோங்க. சில்வரை பொறுத்த வரைக்கும் 1 கிலோ வந்து 2,70,000க்கு மேலே போயிட்டுருக்கு. இந்தியாவோட 10 இயர் பாண்ட் ஹீல்டு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 7% வந்து இப்போ போயிட்டுருக்கு. ஸோ 6 பாயிண்ட் சம்திங் இருந்துச்சு, இப்போ மறுபடியும் 7.01 போயிருக்கு. அதேமாதிரி யூஎஸ் 10 இயர் பாண்ட் ஹீல்டு வந்து 4.5%. ஸோ இம்பேக்ட் அனலைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ராப் குருடாயில் வந்து இப்போ மேசிவான ஒரு பாசிட்டிவாக வந்து நம்மளுக்கு ட்ராப் ஆகிட்டு இருக்கிறதால இந்தியா ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஒரு கூல் டவுன் அப்படின்றத வந்து பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இதனால் இன்ஃப்ளேஷன் நம்மளுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து கண்ட்ரோல் ஆகும். லாங் டேர்ம் இன்வெஸ்டர் ஸ்டில் ஹெட்டிங் அகெயின்ஸ்ட் வார் அன்சர்டினிட்டிஸ் அப்படின்றத வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எப்போவுமே லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு எந்த ஒரு பயமும் கிடையாது. ஷார்ட் டேர்ம் ப்ளஸ் வந்து இன்ட்ராடே இந்த மாதிரி ட்ரேடர்ஸ்க்கு மட்டும்தான் கொஞ்சம் பயம். ஸோ அதனால் அதையும் நம்ம வந்து பார்த்துக்கணும். யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நேற்று டவ் ஜோன்ஸ் வந்து ஸ்லைட்லி வந்து ஒரு 3% வந்து கீழே விழுந்திருக்கு. நாஸ்டாக்கு அதே மாதிரி S&P 500 நியூ ரெக்கார்ட் ஹையை வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. ஏஷியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிக்கி வந்து 0.88% வந்து நேற்று வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. கோசிபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சவுத் கொரியாவோடது 2.5% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஷாங்காய் வந்து ஃப்ளாட்டாக வந்து க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ குளோபல் சென்டிமெண்ட் இப்போதைக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு மட்டும்தான் மார்க்கெட்டே வந்து ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது எவ்வளோ தூரம் ரேலி ஆகுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ டெக் இப்போது வந்து ஃபைனல் ரேலி அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஜியோ பொலிட்டிக்கலாக யூஎஸ் ஈரான் போர் வந்து இப்போ கரண்ட்டாக போயிட்டுருக்கு. ஸோ இதில் வந்து பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அதாவது ஏபிசி நியூஸ் அப்படின்றத வந்து பண்ணிகிட்டு இருக்காரு. எப்படி அப்படின்னா ஒரு மிக்சடு நியூஸாக கொடுத்துட்டு இருந்தாரு. நான் இந்த சீஸ்ஃபயரை வந்து நிப்பாட்டவும் முடியும், என்னால் நிப்பாட்டாமலேயும் போக முடியும், இதனால் எல்லாரும் கஷ்டப்படுறீங்க தெரியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன சொல்கிறாருன்னா நான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வந்து ஓப்பன் பண்ண போகிறேன், ரீஓப்பன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கு ஈரான் வந்து ஒத்துக்கவே இல்லை. ஈரான் மறுபடியும் ஃபைட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. பிகாஸ் ஆஃப் இஸ்ரேல் வந்து ஈரானோட அந்த நண்பனாகிய லெபனானை வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கிறதால. ஸோ அவங்கள அடிக்காமல் இவங்க வந்து சீஸ்ஃபயர் பண்ணாங்க அப்படின்னா தான் நான் வந்து இங்கே வந்து உங்ககிட்ட பேசவே ஆரம்பிப்பேன் அப்படின்ற மாதிரி ஈரான் வந்து பகிரமாக சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதனால் இந்த சண்டை வந்து கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ இது வந்து இம்பேக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் மார்க்கெட்டை அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சிக்கணும். பிகாஸ் ஆஃப் இந்தியாவோட ஆயில் சப்ளை அப்படின்றது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்லேருந்து வந்துட்டுருக்கு அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்தியாவோட ஜிடிபி அதே மாதிரி ஆர்பிஐயோட அந்த மானிட்டரி பாலிசி மீட்டிங் வந்து ஸ்டில்
லூமிங்கில் இருக்குது. ஸோ பேக்ரவுண்டில் கீப்பிங் பேங்க் நிஃப்டி அப்படின்றத வந்து டைட்டன் ரேஞ்ச் அப்படின்றத பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது எவ்வளோ தூரத்துக்கு போகுது அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். கார்ப்பரேட் நியூஸை பொறுத்த வரைக்கும் அதானி குரூப்ஸ் வந்து பயங்கரமாக வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ரெக்கார்டு வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ கேபிட்டல் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. 1,53,000 கோடி வந்து இப்போ வந்து அதானி குரூப்ஸில் வந்து விழுந்திருக்கு. அதேமாரி 16.1 பில்லியன் அப்படின்றது வந்து இயர் ஆன் இயர் வந்து இவங்க வந்து ஆல் டைம் ஹை எபிட்டா வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதானி என்டர்பிரைஸ், அதேமாதிரி அதானி போர்ட், அதானி கிரீன் எனர்ஜி எல்லாரும் சேர்ந்து இப்போ முகேஷ் அம்பானி விட அதானி அப்படின்றவங்க வந்து மேலே போயிருக்காங்க. இந்தியாவோட டாப் ரிச்சஸ்ட் பர்சனாக வந்து இன்னைக்கு இருக்காரு அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் அப்கிரேடட் பை மல்டி புரோக்கரேஜ் சிட்டிஸ் அப்கமிங் யூஎஸ் ஐஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பூம் அப்படின்றதையும் வந்து இவங்க 2 பேர் சேர்ந்து பண்ண போகிறாங்க. ஸோ அதையும் நம்ம பார்க்கணும். நாளைக்கு லெவலை வந்து நம்ம இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன இருக்குது அப்படின்றத வந்து ஷார்ட்டாக ஸ்வீட்டாக பார்ப்போம். ஸோ சார்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நாளைக்கு லெவல் வந்து இங்கே நீங்கள் பார்த்துக்கோங்க. ட்ரெண்டிங் லெவல் அப்படின்றது வந்து ரெக்கவரி அப்படின்றது 23,450. ரெசிஸ்டன்ஸ் 1 அப்படின்றது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா சப்போர்ட் வந்து 23,420, சப்போர்ட் 2 வந்து 23,200 அப்படின்றது மேஜர் பேஸு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 23,600, ரெசிஸ்டன்ஸ் 2 வந்து பார்த்தீங்கன்னா 23,850 அப்படின்றது இருக்குது. ஸோ புல்லிஷ் பிரேக் அவுட் லெவல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா க்ளோசிங் அபவுட் 23,600 அப்படின்றத நீங்கள் மறந்துடக்கூடாது. ஸோ பேங்க் நிஃப்டியை வந்து சப்போர்ட் 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 53,500, 53,200. ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 54,000லேருந்து 54,500 வரைக்கும் இருக்குது. ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டியோட அந்த ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. ஸோ நம்ம என்ன ஸ்டாக் வாங்கியிருக்கோம், அது எப்படி பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு அப்படின்றத நம்ம இப்போ போய் பார்த்துருவோம். ஸோ சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த சப்போர்ட்டை வந்து உடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு க்ரீனில் க்ளோஸ் பண்ணி மறுபடியும் வந்து மேலே ஏறி இருக்கு. ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா லோ டு லோ அப்படின்னு இருந்தாலும் இன்றைக்கி வந்து ஒரு பாசிட்டிவ் சிக்னலில் தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக இது வந்து ஒரு ரேலி கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இதோட ஃபஸ்ட்டு ரேலியே வந்து 24,600 வரைக்கும் போயிட்டு தான் மீண்டும் கீழே இறங்குறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இப்போதைக்கு டவுன் ட்ரெண்ட் இல்லை அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். அதேமாதிரி சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் சிமிலர் அதே தான். சப்போர்ட்டை கரெக்டாக வந்து பிரேக் பண்ணிச்சு, ஒரு ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போது சஸ்டெயின் ஆகி மேலே போயிட்டுருக்கு. ஸோ இதோட ரேலி வந்து எங்கே வரைக்கும் கண்டினியூ ஆகும் அப்படின்னா 76,560 அப்படின்ற ரேஞ்ச் வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக கீழே விழுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த டேங்க்ரேஜிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா வாங்கியிருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு 8.5% வந்து ஏறி இருக்கு. சூப்பர் டூப்பர். நம்மளோட ஸ்டாக்லேயே வந்து இது வந்து ஒரு 5 நாளில் வந்து பயங்கரமான ஒரு ப்ராஃபிட் வந்து கொடுத்துட்ருக்கு. அமர்ராஜா எனர்ஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே வந்து நல்ல ஒரு ரேலி கொடுத்துட்ருக்கு. பட் ஆனால் இப்போ கொஞ்சம் ஸ்லைட்லி வந்து எனக்கு லாஸில் தான் இருக்குது. ஸோ இதை வந்து நான் வந்து 900 ரூபா ரேஞ்சில் வாங்கியிருக்கேன். அதேமாரி ஜென் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் 3% இன்றைக்கி வந்து ரேலி கொடுத்துருந்துச்சு. நல்ல ஒரு ஸ்டாக்கு. நம்மக்கிட்ட ஒரு 20% லாபத்தில் இருக்குது. விமார்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து ஒரு 1.5% ரேலி கொடுத்துருக்கு. ஸோ 700ல் நான் வந்து செல் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா விமார்ட்டை வந்து செல் பண்ணிட்டேன் நேற்றே. ஸோ அதுக்கப்புறம் ரைன் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் டெய்லியும் வந்து ஒரு 4%, 3%ன்னு ஏறிட்டு இருக்கு. ஸோ இதோட ரேலி வந்து 230 வரைக்கும் கண்டினியூ ஆகும் அப்படின்றத வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதனால் வந்து இந்த வந்து இன்னுமே வந்து நான் வந்து ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்றத வந்து உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். ரைன் இண்டஸ்ட்ரி. சஃபாரி இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து ஒரு 1.5% ஏறி இருந்துச்சு. நல்லாவே வந்து ரேலி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஜமுனா ஆட்டோ இண்டஸ்ட்ரி வந்து இன்றைக்கி ஒரு 4.5% அடிச்சிருந்தாங்க. ஸோ இன்றைக்குமே வந்து கன்சல்ட் பண்ணியிருக்கேன். பார்ப்போம் ஃபர்தராக என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இதோட நியூஸ் எதுவுமே எனக்கு வந்து கிடைக்கல. ஸோ அதனால் வந்து நான் இதை வந்து ஓகே ப்ராஃபிட் புக்கிங் மேபி நடந்திருக்கலாம் அப்படின்றது தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். பிகாஸ் ஆஃப் நேற்று வந்து ஒரு நல்ல ரேலி கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ரேலியை வந்து இவங்க வந்து இந்த வாட்டி எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு வேணால் நம்ம வேணா பேசலாம். ஏஞ்சல் ஒன் புதுசாக வாங்கியிருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து 2% ஏறி இருக்குது. ஸோ நான் என்னோடய பையிங் ஜோன் அப்படின்றது வந்து 334 அப்படின்ற ரேஞ்சில் வந்து நான் வாங்கியிருந்தேன். ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு 10 ரூபா லாபத்தில் இருக்குது. ஸோ இது கரண்ட்டாக வந்து இது இன்னைக்கு வாங்கின ஸ்டாக் அப்படின்றத வந்து நான் உங்ககிட்ட அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ நாளைக்கு சந்திப்போம் மக்களே. இவ்வளோ நேரம் பார்த்த என்னோடய வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் பெரிய நன்றி. See you மக்களே.